பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடகா அமீன்கடில் உள்ள ப்ரீடு, கர்நாடகாவோட ப்ரீட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ப்ரீடு. இது நீங்கள் வளர்த்து ஒரு 7 மாதம் 8 மாதம் 1 இயர் அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கும்போது இந்த ஆடுங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 40,000 50,000 1,00,000 அந்த மாதிரி போகும். இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிற விஷயம் இல்லை. இந்த ஆடை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஆடு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிங்கள் பாருங்கள், எல்லாமே ஒரு லைவ் வெயிட் வந்து ஒரு 15 கேஜி 17 18 அந்த மாதிரி இருக்கிறது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500 கிட்ட வரும். ஒரு ஆடோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500 வரும். செம்மறி ஆடு வகையை சேர்ந்தது. இப்போ இந்த குட்டி பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியில் வாங்கி இதுக்கப்புறம் இது எப்படி வளர்ந்துருக்கு, இதோட ரேட் இப்போதைக்கு என்ன அப்படின்றதே நீங்கள் இதில் பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய ஒரு நண்பரோட ஃபார்மில் இருக்குது. இது சிதம்பரம் ஏரியாவில் ஒருத்தர் வளர்த்து இந்த ஃபேன்சி ப்ரீடு வந்து விற்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட இருக்கிற ப்ரீடு தான் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இப்போ அந்த குட்டி தான் இது வளர்ந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 1,50,000 கேட்டு வந்து அவர் வந்து கொடுக்காமல் அவர் வச்சுருக்கிறார், ஃபார்மில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு அந்த கிட்ஸு நீங்கள் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ பின்னாடியும் அந்த கிட்ஸ்லாம் வரும். அந்த குட்டிங்களை வாங்கி வளர்க்கும்போது இது வந்து இந்த குறும்பை, கோங்கு, அணில் குறும்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீடோட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரில் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த கர்நாடகா ப்ரீடு, கர்நாடகாவில் உள்ள அந்த அமீன்கட் அப்படின்ற இடத்தோட சேர்ந்த அந்த ஒரிஜினில் உள்ள ப்ரீட்ஸு. இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஆடுங்களை வந்து இப்படி நீங்கள் வளர்க்கும்போது சில பேர் வந்து இதை முட்டுக்கடாய்க்கு வாங்குறவங்க இருக்காங்க, சண்டை கடாய்க்கு வாங்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ப்ரீட்ஸ் கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. விலையெல்லாம் பார்க்காம அல்லாவுக்காக கொடுக்குற விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்து கொடுக்குறவங்க, குர்பானி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுகளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் டயட் வந்து கொடுக்கணும். டெய்லி வந்து பால் வந்து இதுகளுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு 100 ml 200 ml இருந்து ஒரு 1/2 லிட்ரு வரைக்கும் இதுகளுக்கு பால் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபீடு வந்து கொடுக்கணும். இந்த குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் 1 வருஷத்துக்கு உள்ள கடாய்ங்க. அந்த கடாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி உங்களுக்கும் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணால், இது ஒருத்தவங்களுக்கு டெலிவரி போகுது. என்னோடய நண்பருடைய பண்ணைக்கு தான் இதை வந்து கொடுத்துருக்கோம். அதை தான் ஆட்டோவில் நீங்கள் ஏற்றி பார்க்குறீங்க. இந்த குட்டிங்கள் வந்து இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுபோல் யாருக்காவது உங்களுக்கு ஆடுங்கள் குட்டிகள் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வளர்ப்பு குட்டி எடுக்கிற சீசன்னு, அதனால் வந்து விலைவாசிகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்கி பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க, இல்லை இந்த மழைக்காலம் குளிர்காலம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, வாங்கி ஃபார்மிங்க்கு வைக்கிறவங்க வந்து நிறையா குட்டிங்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ குட்டிங்களை அதிகமாக தேடி போகும்போது அதோட விலை வந்து நிலவரம் வந்து எப்பயும் வாங்குகிற ரேட்லேருந்து ஒரு 500-1000 கூடுதலாக இருக்கும். ஸோ யாருக்காவது வளர்ப்பு குட்டிங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேன்சி ப்ரீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து தரலாம். நீங்கள் வண்டி வாடகை எல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நம்மளுடைய வண்டியிலே உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம். இது வந்து அங்கே கொள்ளிடமில் வந்து ஒரு நண்பரோட பண்ணைக்கு தான் இது கொடுத்துருக்குறோம். ஃபீமேலும் கிடைக்கும், மேலும் கிடைக்கும். ஃபீமேல் வச்சு ப்ரீட் பண்ணிங்கன்னா கூட இந்த குட்டிங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். நார்மலாக ஒரு ஆடுங்களை எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணி ஒரு குட்டிங்களை விற்கிறதுக்கும், இந்த மாதிரி ஃபேன்சி ப்ரீடை எடுத்து இதோட பெட்டை ஆடுங்களை நீங்கள் வாங்கி வச்சு ப்ரீடிங் பண்ணி அதிலிருந்து குட்டிங்களை எடுத்து நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தானில் உள்ள ப்ரீட்ஸு வெள்ளாடு. இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபார்மிங் கிட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த குவாலிட்டியில் நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சேனலில் போய் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா கிடைக்கும். அதே மாதிரி ராஜஸ்தானில் மொத்தமாக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 100 வேணும், ஒரு 50 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே உள்ள பட்டி ரேட்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். யாருக்காவது அந்த மாதிரி உங்களுக்கு ஆடுங்கள் மொத்தமாக நீங்கள் எடுக்கணுன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கேட்கலாம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அங்கே வந்து என் கூட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அது என்னால் முடியாது. உங்களை கூட கூப்பிட்டுட்டு நம்ம சுற்றிட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே எங்களுடைய பிரான்ச்சில் வந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு தேவையான ஆடுங்கள் தேவை, இத்தனை ஆடு தேவை, என்ன ஏதுன்னு சொல்லி அது உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பாட்டுக்கே நம்ம ஆடுங்களை வந்து இறக்கி கொடுப்போம். இன்ஷால்லா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபார்மிங்க்கு வளர்க்குறதுக்கு இது கரெக்டான டைமு. இந்த டைமில் எடுத்து நீங்கள் வளர்க்கும்போது உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வராது.
ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபார்மிங் கிட்ஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க, வாங்கி வளர்க்கணும், ப்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி குட்டிங்களை வாங்கி ஃபேட்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கரெக்டான டைமு. இந்த டைமில் நீங்கள் வந்து நல்ல குட்டிங்களை தேர்ந்தெடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் மேலாண்மை வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வளர்க்கும்போது பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க இது கரெக்டான டைமு. இந்த டைமில் நீங்கள் ஒரு சரியாக ஒரு 6, 7 மாதம் 8 மாதம் ஆடுங்களை வாங்கி அது ஒரு 4, 5 மாதம் நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.